الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: من سمع رجلا ينشد ضالة في المسجد فليقل: لا ردها الله عليك فإن المساجد لم تبنى لهذا. رواه مسلم. وعنه رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: إذا رأيتم من يبيع أو يبتاع في المسجد فقولوا لا أربح الله تجارتك. رواه النسائي. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக பள்ளிவாசல்களுடைய ஆதாபுகளையும் ஒழுக்கங்களை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் எண் 268 மற்றும் 9. இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: எவர் தன்னுடைய தொலைந்து போன பொருளை பள்ளிவாசலில் கூக்கலிட்டு தேடுகின்றாரோ அவரை நீங்கள் பார்த்தீர்கள், கேட்டீர்கள் என்றால் அல்லாஹ் உமக்கு அதை கிடைக்காமல் ஆக்குவானாக என்று கூறுங்கள். ஏனென்றால் பள்ளிவாசல் இதற்காக கட்டப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பொதுவாக இந்த ஹதீஸில் மஸ்ஜிதுகளுடைய ஆதாபுகளையும் சட்டங்களை பற்றி சொல்லப்படுகின்றது. தொலைந்து போன பொருட்களை மஸ்ஜிதில் தேடுவது என்பது தடுக்கப்பட்டது. ஏனென்றால் இது ஏன் சொல்லப்பட்டது? பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பார்க்கும் பொழுது ஏதாவது தொலைந்து விட்டது என்றால், வெளியே தொலைந்து விட்டது என்றால், அவர்கள் பள்ளிவாசலில் மக்கள் சேரக்கூடிய இடமாக இருக்கின்றது. அங்கு வந்து கேட்பார்கள், யாராவது என்னுடைய கால்நடையை பார்த்தீர்களா, என்னுடைய காசை பார்த்தீர்களா, என்னுடைய பொருளை பார்த்தீர்களா என்று அவர்கள் கேட்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த இப்படிப்பட்ட மனிதர் சொல்லும் பொழுது அல்லாஹ் உனக்கு அதை திருப்பி தராமல் இருக்கட்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். பிறகு எதற்காக மஸ்ஜிது கட்டப்பட்டது என்றும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ஏன்னா மஸ்ஜிது கட்டப்பட்டது என்பது எதற்காக? அல்லாஹை திக்ர் செய்வதற்கும், அல்லாஹை துதிப்பதற்கும், தூய்மைப்படுத்துவதற்கும், தொழுகையை நிறைவேற்றுவதற்காக தான். இங்கு கூக்கலிட்டு தொலைந்து போன விஷயத்தை தேடுவது என்பது கிடையாது. அங்கு சொல்லக்கூடியவருக்கு ஒருவர் சப்தமிட்டு உறக்கத்தில் கூறுகின்றார் என்றால் அவருக்கு இந்த வார்த்தை, அல்லாஹ் உனக்கு இந்த தேடக்கூடிய விஷயம் திருப்பி தராமல் இருக்கட்டும் என்று கூறிய பிறகு அவருடைய ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்ல இப்படி நாம அறிவிப்பு செய்வது என்பது அல்லது கூக்கலிடுவது என்பது இது தோதுவானது கிடையாது என்று அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவருடைய மனசு புண்படாத அளவுக்கு நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் கூறியிருக்கின்றார்கள். இரண்டாவது ஹதீஸ், பள்ளிவாசலில் வியாபாரம் செய்வதும் வாங்கல் கொடுக்கல் செய்வதும் என்பதும் தடுக்கப்பட்டது. ஏனென்றால் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் என்பது இதுவும் தடுக்கப்பட்டது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவரேனும் பள்ளிவாசலில் வியாபாரம் செய்த வண்ணம் விற்று வாங்கி கொண்டிருப்பதை நீங்கள் கண்டால் அவரை நோக்கி அல்லாஹ் உமக்கு வியாபாரத்தில் லாபம் இல்லாமல் ஆக்கட்டும் என்று கூறுங்கள் என்று கூறினார்கள். ஆக பள்ளிவாசல் இதிலும் சொல்லப்பட்டது, பள்ளிவாசல் இது பிசினஸுக்காகவோ வியாபாரத்திற்காகவோ கட்டப்பட்டது கிடையாது. பள்ளிவாசலுக்கு வெளியே யாராவது செய்கின்றார் என்றால் அது பள்ளிவாசலுடைய சட்டத்தில் வராது. உள்ளே அவர் செய்கின்றார் என்றுதான் அங்கு இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக எதுவாக விற்கட்டும் பள்ளிவாசலுக்கு வெளியே தான் அது விற்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விஷயத்துல நாம் யோசிக்கக்கூடியதா இருக்கும். பள்ளிவாசலில் ஒருவர் கடனை அடைக்க விரும்புகின்றார், கடனை கொடுக்க விரும்புகின்றார் என்றால் அது எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அது ஏனென்றால் அவர் தன்னுடைய பொறுப்பை ஒப்படைக்கின்றார். அது பொறுப்பை முழுமைப்படுத்துவது என்பது அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதனால எந்த ஒரு குற்றம் இல்லை. இங்கு தடுக்கப்பட்டது வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்வதும் வியாபாரத்தை பற்றி பேசுவதும் நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். என்றால் வியாபாரம் செய்வது என்பது பள்ளிவாசலில் அது பரக்கத்தை பறிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆக இந்த இரண்டு ஹதீஸ்களில் நாம் பார்த்தது, பள்ளிவாசல் எதற்காக கட்டப்பட்டதோ அதற்காக தான் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதில் தடுக்கப்பட்ட விஷயங்களை நாம செய்யக்கூடாது. இந்த விஷயத்துல பள்ளிவாசலில் நம்முடைய சாவி அல்லது ஏதாவது ஒரு பொருள் நாம விட்டு விட்டோம்,
அங்கு வாட்சோ அல்லது ஏதோ விட்டுவிட்டோம் என்றால் அங்கு எப்படி என்று பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் குற்றம் இருக்காது. ஏனென்றால் தொலைந்தது அந்த பள்ளிவாசலில் தொலைந்திருக்கின்றது. அது இமாம் அவர்கள் செய்வார்கள். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் செய்ய மாட்டார்கள். இமாம் அவர்கள் அவர்கள் தேவை அவர் உணரும் பொழுது அதை அவர்கள் தெரியப்படுத்தி விடுவார்கள். ஒருவருடைய சாபி அல்லது ஒருவருடைய பொருள் விடுபட்டிருக்கு, தேவை இருக்க உரிமையாளர்கள் பெற்றுக்கொள்ளவும் என்று கூறுவது என்பது இன்ஷா அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட, அது எந்த ஒரு குற்றம் இல்லை. இங்கு வெளியே தொலைந்த விஷயத்தை பள்ளிவாசலில் தேடுவது இங்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஹதீஸ் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா துகாமுல் ஹுதூது ஃபில் மஸாஜித் வலா யுஸ்தகாது ஃபீஹா. பள்ளிவாசல்களில் பெரும் தண்டனைகளும் நிறைவேற்றப்படாது, அதே போல கொலை பழியும் தீர்க்கப்படாது, கிசாசும் எடுக்கப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக பள்ளிவாசலில் இந்த ஹுதூத் என்று சொல்லக்கூடிய தண்டனை, பனிஷ்மெண்ட், பெரிய பாவங்கள் செய்து விட்டார்கள் என்றால் அதற்குரிய தண்டனை, விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்றால் விபச்சாரத்திற்குரிய தண்டனை, திருடி விட்டால் என்றால் அவருடைய கையை வெட்டக்கூடிய இந்த தண்டனை, அதே போல மற்ற மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தண்டனைகளை பள்ளிவாசலில் நாம் நிறைவேற்றக்கூடாது. இதுவும் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஏனென்றால் பள்ளிவாசல் அதற்காக செய்யப்பட்டதல்ல, கட்டப்பட்டது கிடையாது. அதற்கு பிறகு ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், 271வது ஹதீஸில் பார்க்கும் பொழுது அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அகல் போரின் போது சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே இருந்து அவர்களுடைய நிலையை அறியுவதற்காக பள்ளிவாசலில் ஒரு கூடாரத்தை ஒன்று கட்டினார்கள், அமைத்தார்கள். ஆக இந்த ஹதீஸில் நாம் அறியக்கூடிய விஷயம், பள்ளிவாசலில் கூடாரம் கட்டுவது என்பது அனுமதிக்கப்பட்டது. குறிப்பாக சிகிச்சைக்காக அல்லது கூடாரம் கட்டுவது என்பது தேவைப்படும் பொழுது அது செய்யலாம். ஏனென்றால் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அவுஸ் கோத்திரத்தை, அன்சாருடைய அவுஸ் கோத்திரத்தின் தலைவராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக மஸ்ஜிதிலே கூடாரத்தை வைத்து அவர்களுக்கு நேரத்துக்கு ஏற்ப அவர்களை சந்தித்து அவர்களுடைய நிலைமையை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக மஸ்ஜிதில் சிரமம் இல்லாமல் இருக்கும் பொழுது பள்ளிவாசலில் வரக்கூடியவர்களுக்கு, முஸல்லின்களுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லை என்றால் இப்படி டென்டோ அல்லது கூடாரம் தேவைப்படும் பொழுது இதற்காக நாம பயன்படுத்தலாம், அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதே போல 272வது ஹதீஸில் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் பள்ளிவாசலில் ஈட்டிகளை எரிந்து வீர விளையாட்டுகள் நடந்து கொண்டிருந்த அபிசீனியர்களை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மறைத்து கொண்டிருந்த நான் அதை பார்த்தேன். ஆக இந்த ஹதீஸிலும் அறியக்கூடிய விஷயம், பள்ளிவாசலில் இத மாதிரி குறிப்பாக வீர விளையாட்டுகளை செய்வது என்பது இதுவும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இஸ்லாத்துடைய குறிப்பாக இஸ்லாம் மிகவும் விசாலமாக இருக்கின்றது. இதில் மிகவும் இலகுவான ஒரு முறையாக இருக்கின்றது. இது நசாராக்களும் யூதர்களுடைய மார்க்கம் கிடையாது. இதில் அல்ஹம்துலில்லாஹ் தஆலா மிகவும் இலகுகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். இப்போ இந்த ஹதீஸில் நாம் அறியக்கூடிய விஷயம், பெண்கள் ஆண்களுடைய இந்த வீர விளையாட்டுகளை பார்க்கலாம், பெண்கள் ஆண்களை பார்க்கலாம் என்ற இந்த ஹதீஸில் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஆண்கள் பெண்களை பார்ப்பது என்பது தடை செய்யப்பட்டது. ஆண்கள் தன்னுடைய பார்வையை அந்நிய பெண்களிலிருந்து பார்வையை அவர்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இதை கடமையாக்கி இருக்கின்றான். ஆனால் பெண்கள் பார்க்கலாம், ஆண்களை பார்க்கலாம். அவர்கள்
ஏனென்றால் பெண்கள் ஆண்களைப் போல கிடையாது என்று இங்கு ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக எடுத்திருக்கின்றார். ஏனென்றால் அம்மே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நின்று அவர்கள் வீர விளையாட்டு அபிசீனியாக்கள் ஹபஷாக்கள் செய்யக்கூடிய இந்த வீர விளையாட்டுகளை ஈட்டு எண்ணெய் விளையாடுகளை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். எதுவரை அம்மை ஆயிஷாவே போதும் என்று கூறவில்லையோ அதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். இந்த ஹதீஸில் ஆக ஒரு பெண் இச்சையின்றி எந்த ஒரு தவறான ஒரு எண்ணமின்றி ஒரு ஆணை பார்ப்பது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இங்கு மூன்றாவது விஷயம் அறிவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்புகள், தன்னுடைய வீட்டார்களிடம் செய்யக்கூடிய பண்புகள், மனைவிடம் நடந்து கொள்ளக்கூடிய பண்புகளை இன்னும் அறிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அம்மை ஆயிஷாவுக்கு ஹபஷாவுடைய இந்த வீர விளையாட்டை பார்ப்பதற்காக அனுமதித்தார்கள். எதுவரை என்றால் அவர்கள் ஒத்துழைப்பும் செய்தார்கள் அவர்களை பார்க்கும் அளவுக்கு. ஆக இந்த ஹதீஸில் நாம அறிந்து கொள்ள முடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பண்பு உடையவர்களாக இருந்தார்கள், தன்னுடைய மனைவியிடமும் சரி தன்னுடைய வீட்டார்களும் சரி. ஆக அல்லாஹு தஆலா இந்த மஸ்ஜிதுடைய ஆதாபுகளை நாம் அறிந்தோம். இதை நாம் பேணி காக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை அல்லாஹு தஆலா என்றென்றும் நம்முடைய மனசில் அல்லாஹு தஆலா நிலையாக வைப்பானாக. அல்லாஹு தஆலா இந்த ஊரடங்கை விரைவாக இதை என அகற்றி திரும்பவும் நம்முடைய மஸ்ஜிதுகளை திறந்து நம்முடைய வாழ்க்கையை மஸ்ஜிதுடைய தொடர்பாக வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை இதை என இது வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பானாக. அல்லாஹு தஆலா நமக்கு மஸ்ஜிதுடைய மஹப்பாவையும் மஸ்ஜிதுடைய அந்த அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்தில் என்றென்றும் வைப்பானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.